இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி. சின்ன படங்கள்லாம் ஓட வைக்கிறது நீங்கள் தான். இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். இந்த படத்தையும் நீங்கள் தான் அதை ஓட்டி ஒரு ஜெயிக்க வைக்கணும். ஒரு புது முயற்சி உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே சிறப்பு இருந்தவருக்கும் ராஜன் சார், ரொம்ப வருஷம் பழக்கம், அவருடைய ஆசையும் வேணும். அன்பு சாருடைய நிறைய படங்கள் இது பண்ணியிருக்கேன், அவருடைய ஆசையும் வேணும். இந்த படத்தோட இயக்குனர் தவமணி, நடிகர், ப்ரொடியூசர், ஆல்ரவுண்டர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் எல்லா ஊர்லேயும் போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு. வித்தியாசமான படம். எல்லோரும் இது வந்து பக்தி படமானு கேட்டாங்க. பக்தி படம் தான், ஆனால் புராண படம் இல்லைங்க. இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சமூக படம் தான் அப்படின்னு சொன்ன நிறைய பேர்கிட்ட. இதில் மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. உண்மையில் அந்த பாட்டை போடலேன்னு கூட நான் சார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அருமையான பாடல்கள். ரைட்டரும் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. யதார்த்தமாக படம் ஃபுல்லாக தவமணி சார் நடிச்சிருக்காரு. நான் அங்கங்கே அவருடைய நண்பராக நடிச்சிருக்கேன். தேங்காய் பொறுக்கிறதுல ஆரம்பித்து வட்டிக்கு கடன் கொடுத்து, பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை கடனாளி ஆக்கி இப்படி வரும். எனக்கும் அவருக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு சண்டை வரும். அதில் அவர் ஜெயிச்சிருவார். அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க, கெட்டவங்க என்றைக்குமே தோற்றுருவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை அது. எனக்கு 2 பசங்க. நான் எவ்வளவு வட்டிக்கு, அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க. படம் ஃபுல்லாக அங்கங்கே காமெடியாக ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சுருக்காரு. கோவா இருந்து ஃபுல்லாக சிதம்பரம் சார் அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி விடாமல் வேலை வாங்கிட்டார். உட்கார விடலை. ஒரு நாளைக்கு 5 சீன் காமெடி சீன் அவ்வளோ எடுத்தார். அவ்வளோ பரபரப்பான இது. ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும். கேமராமேன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. எல்லா ஊர்லேயும் போய் எளிமையாக இந்த கிராமத்து அழகை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. நடித்த அனைவருக்கும், எடிட்டருக்கும், இந்த படத்தோட பாட்டு எழுதினவருக்கும், பாடினவங்களுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும் நான் ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். பாட்டை போட்டு காமிச்சாங்க. இங்கே போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ அற்புதமான பாட்டு. படம் சூப்பரான படம். பாருங்கள். உங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்காது. எல்லாரும் வாழ்த்தணும். வணக்கம். பெரியவங்களாம் பேசியிருக்காங்க. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அக்கா தோற்றத்தில் இருந்தாலும் அம்மா தோற்றத்தில் அழகாக நடித்திருக்கும் நடிகை ஆஷிஃபா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் என்னோட நேம் ஆஷிபா, நேட்டிவ் கன்னியாகுமரி. ஸோ இப்போ சென்னையில் தான் இருக்கேன். டைரக்டர் சிதம்பரம் சார் ஆக்சுவலி வந்து ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாரு. அங்கே போகும்போது, அம்மா நீ அம்மா கேரக்டரில் நடிக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் அப்படின்னேன். ஓ சாமி படம் உனக்கு ஓகேவான்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி அப்புறம் திருச்செந்தூர் அந்த சைட்லலாம் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னு நம்புகிறேன். மீன்ஸ் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் நடித்து முடித்ததுக்கப்புறமா சொல்லுங்கள். மீன்ஸ் இங்கே ப்ரிவியூ ஷோ போட்டதுக்கப்புறமா சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர் தவமணி சார், அவர் தான் ப்ரொடியூசர். அவரோட ஒய்ஃப் கேரக்டரில் தான் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு படத்தில் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் என் கூட நடித்த சக ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கண்ணின் மணி போல் காக்கும் கருணை கடல் பாடலாசிரியர் செங்கதிர் வாணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவான்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், முருகர் சம்பந்த பாட்டு. நல்லா வந்திருக்கு. 4 பாட்டு பண்ணியிருக்கோம், 4மே நல்லா வந்திருக்கு. இந்த திரைப்படம் நல்ல முறையில் திரைக்கு வந்து மக்களுடைய ஆதரவை ஊடகங்கள், பத்திரிகைகள் கொண்டு வந்து சேரணும்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஆழ்மனதில் எப்போதும் ஒரு கனவு, ஒரு தொலைநோக்கு பார்வை, மற்றவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பது என்று எப்போதும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வரும் ஐடி நபர், இப்போது நடிகராக மாறியுள்ள ஹரிஹரன் அவர்களை பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இதை தவிர முதல் படம் அப்பா வந்து என்னோட விருப்பத்தை கேட்டாங்க. எனக்கும் ஒரு பக்கம் விருப்பம் இருந்ததுனால சரின்னு ஒத்துக்கிட்டோம். மற்றபடி இந்த குழுவின் ஆதரவுடன் அவர்களின் வழிகாட்டுதல் படி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இப்போ ரிலீஸ்க்கு வந்திருக்குது. ஸ்கிரிப்ட் கூட எல்லாமே இப்போ உங்கள் முன்னால் பேச விட்டாங்க. எனிவே தேங்க்ஸ். நன்றி. நீங்கள் ஒரு டீம் லீடர், நிறைய பேசுவீங்கன்னு நினச்சேன். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நம்பிக்கை என்பது மனம் தீர்மானிப்பது. அப்படி நம்பிக்கை வைத்து சிறுபட தயாரிப்பாளர்கள் நலனில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்புச்செழியன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மகேஸ்வரியின் மகிமை அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஈசனை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டார் நம்மளுடைய தவமணி. ஆமாம், ஏன்னா இப்போ நான் கேட்ட அவரை என்ன வெறும் ட்ரெய்லர் மட்டும் போட்டிங்க, பாட்டு என்னாச்சுன்னு. இல்லை நான் படம் போகிறேன். சரி, இந்த ட்ரெய்லர் எதாவது போட்டுலாமே. நான் அண்ணன் ராஜனும் பேசிகிட்டே இருந்தோம். சாங் இல்லாமல் நான் என்னப்பா நாங்கள் பேசுகிறது அப்படின்னு. ஆனால் திருச்செந்தூரை வந்து ஃபுல்லாக லைவில் போய் எடுத்து வந்திருக்காராம். இது இன்றைக்கி காலகட்டத்தில் திருச்செந்தூரை போய் அவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்காருன்னா அவரை உண்மையிலேயே பாராட்டணும் தவமணி அவர்களை. ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு பக்கம் திட்டிருக்காங்க, அதில் போய் பேசுகிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட முருகன் கோயிலில் போய் தெளிவாக போய் படம் எடுத்து வந்திருக்காரு. ஆனால் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும். சினிமாக்காரவங்க தான் இன்றைக்கி இவர் நம்ம சாம்நாத் சார் சொன்னார் சிறு படம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. நம்ம படம் ஓடாததுக்கு காரணமே சினிமாக்காரவங்க தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா நான் 89 வந்தேன். வந்தப்போ நான் படம் பார்க்கப்போ ஏன்னா அன்றைக்கி சாப்பாட்டு வழி கிடையாது. தண்ணி தான் குடிச்சு நல்லா வாழ்ந்துருக்கேன். காலையில் தண்ணி தான் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது இந்த டயட் எல்லாம் பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான். அவன் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான், படம் ஃப்ளாப்பு, ஒன்றுமே இல்லைம்மா. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அப்போ அறிவு கம்மி தானே. சரி நாங்களே எல்லாம் அது படம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சினிமாக்காரன். அவன் ஜெயிக்கணும், அவன் முன்னுக்கு வரணும், அவன் லைஃப்பை கொண்டு வரணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் எவனுமே நினைக்கிறதில்ல. இன்றைக்கி வரைக்கும் இந்த வடப்பள்ளியிலும் சரி, இந்த பிரசாத் எதுக்கும் சரி, கோடம்பாக்கம் இன்றைக்கி நிற்கிறானுங்க. ஏன்னா நான் என் சங்கத்தில் நீங்கள் இப்போ வெளியில் நீங்கள் மீடியாலாம் பார்க்குற போகிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எனக்கு டெய்லி நான் சங்கத்துக்கு வரதுனால தான் உண்மை சொல்லணும். இன்றைக்கி சிறுபடுறதுனால எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்துக்கு வரதுனால நான் இப்போ கவர்மெண்ட்டோட சொன்னேன், எதுவாக இருந்தாலும் தெளிவாக அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டு செய்யணும். என்ன காரணம்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அந்த இவன் நடித்தான் நம்ம தனுஷ், அவன் படம் ஒன்றுமே இல்லைன்ட்டான். வந்து பிளாப்பு ஒன்றுமே இல்லை, படம் பார்த்து என்கிட்ட பார்க்கலன்றான். யாரா சொன்னாலும் எனக்கு கெட்ட வார்த்தை வரும், நான் வரல. யாரும் சொன்னாங்கண்ணே, டேய் சரி டிஎன்ஏ எப்படா இருக்குது, அது ஒன்றும் இல்லைண்ணே, படம் பார்த்தியா பார்க்கலண்ணே. அப்போ நீ எப்படி நம்ம திட்டவோமா திட்ட மாட்டோமா சொல்கிறானே இப்போ வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆந்திரா ஹிட்டுன்றான், இங்கேயும் பரவாயில்லன்றான். என் பையன் பார்த்து சொல்கிறான், கூப்பிட்றான், அப்பா அருமையாக இருக்குது, வாங்க ஃபேமிலியோட போகலான்றான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது 100 கோடி 200 கோடி, இவர் எடுத்துக்காது 1 கோடி 50 கோடி. ஏன் என்ன சொல்கிறேன்னா, முன்ன படம் நல்லா ஓடணும்னா சினிமாக்காரங்களுக்கு படத்தை பாருங்கள். படத்தை பார்க்கலையா கண்டென்ட்டாக போடாதீங்க, எவன்ட்டையும் பேசாதீங்க. அப்போ தான் நீ உண்மையான ஆம்பளை, உண்மையாலே சினிமாக்காக வந்த சாதிக்கு வந்த மனுஷன் நான் சொல்லுவேன். எல்லா பேரும் சொல்கிறான் படம் பார்க்கல சொல்லிட்டு போ. நல்லா அவன் முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி மக்கள் தாங்க படம் பார்க்குறாங்க, சினிமாக்காரங்க தேட்டருக்கே போகிறதில்ல. ஏன்னா நமக்கு தான் வயிற்றுக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் சினிமா பார்க்க முடியும். 2 ரூபா கொடுத்து எங்கே போய் வாங்கி போக முடியும். அதனால தான் சொல்கிறேன் ஓப்பனாக, அந்த தவமணியில் நான் தெளிவாக சொல்கிறேன், யாருமே ஏமாற்றி வாழ்ந்து சரித்திரம் இருந்தால் அப்பப்போ சொல்லுவேன். சினிமா நம்பி வந்து யாருமே தோற்றதே கிடையாது. நான் இன்றைக்கி உங்கள் நின்னாடி இப்படி பேசுகிறேன்னா காரணம்ன்றீங்க, எவ்வளோ கஷ்டத்தில் நான் பட்டு வந்திருக்கேன். நான் ஒன்றும் சாதாரணம் வரல, அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடித்து ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன். நான் நீங்கள் வந்து இன்னும் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா ஜெயிக்கணும் நீங்கள் வாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, எந்த படத்தையுமே நல்லா இல்லைன்னு சினிமாக்காரன் சொல்லாதீங்க. அந்த சினிமா நம்பி வந்து எவனுமே சொல்லாதீங்க. நான் இதை மட்டும் சொல்லுவேன், நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுவேன். ரஜினி எப்படி இருந்தார், கமல் எப்படி இருந்தார், அந்த ஓடுனா அவங்க 100 கோடி எனக்கு ஓடாட்டினா அவங்க சமாளிப்பாங்க, அடுத்த ஒரு காட்சி சம்பாதிப்பாங்க. இந்த சிறுபட தரப்பை யார் காப்பாற்றுறது, இவங்களை யார் வாழ வைக்கிறது? இப்போ அடுத்த படம் அவங்க பையன் பாருங்க, அறிஞர் சூப்பர் ஹீரோவாக இருக்கார். நான் கேட்டேன், நீ நேர்லேயே ஹீரோவாக இருக்கப்பா அப்படின்னு. இப்போ அடுத்த படம் அவர் கண்டிப்பாக சத்தியமாக அவங்க பையனுக்கு ஒரு படத்தை எடுப்பார். அதை எடுக்க விடணும், நான் எடுக்காத வச்சேன். ஏன்னா இந்த படத்தை விட்டதை வேறு படத்தில் பிடிச்சி தான் ஆகணும். அவர் நம்ம எதில் வந்தோமோ அதில் தான் நம்ம ஜெயிக்கணும். எதை நினச்சி நம்ம நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தேன். நான் இன்றைக்கி வந்து 35 வருஷம் இருந்து என்னோடய சொந்த படத்தை எடுக்க தான் ஊருக்கு போனேன்.
அத்தனையும் கிடச்சி வந்து நிற்கிறேன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு. நீ எல்லாருமே ஹீரோ தான், நீ எல்லாருமே டேரக்டர் தான், நீ எல்லாருமே கேமராமேன் தான், எல்லாருமே மியூசிக் டேரக்டர் தான். உங்கள் மனசில் எல்லாம் இங்கே உட்காந்து அத்தனை பேர் ஒரு எண்ணம் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன். இந்த ஊருக்கு அத்தனை மீடியா உட்காந்துருக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். நீங்கள் சாதிக்க வந்தீங்களா இல்லையா? நீங்கள் சாதிக்க வந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு இதிலும் ஒரு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே பேசுவாங்க. இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி மீடியா எல்லாருமே பேசுகிறாங்க. ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி ரஜினி, கமல், ஏன் பார்த்திபன் கூட சொன்னார், நான் ஒரு சட்டத்தை தைக்க முடியாமலாம் இருந்து வந்தேன். எல்லாமே இன்றைக்கி எல்லாம் ஏன்னா இன்றைக்கி மீடியா நிறைய பெருந்துருச்சு. ஆனால் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி எல்லாத்தையும் மனசுல அத்தனை கக்குறாங்க. ஒரு 2 நாள் தாவானிகள்னு ஒரு படம், பாக்யராஜ் சார் நடித்த படம். நீங்கள் தயவு செய்து சினிமாவில் மீண்டும் சாதிக்கணும்னா தாவானிகள்ங்கிற ஒரு படத்தை பாருங்கள். சிவாஜி சார் நடிச்சிருப்பார். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான், என்ன பிச்சை ஒன்று தான் எடுக்கல சினிமாவில் நம்ம வந்து பாக்கி எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அதனால் நீங்கள் நேர்மையாக இருந்து சினிமா நினச்சி வந்தீங்கன்னா வரலாம். இன்றைக்கி தேவமணிக்கு வந்து சினிமாவே என்னன்னு தெரியாது. அப்படி இருந்து வந்து இன்றைக்கி ஒரு சிவனோட அருளை பெற்று இன்றைக்கி ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணி எடுத்து பையனை ஹீரோவாஜி எடுத்துருக்காருன்னா இதுதாங்க தன்னம்பிக்கை, இதுதாங்க அவர் சினிமா. அவர் ஜெயிக்கிற தவிர அப்புறங்க வந்து இன்றைக்கி பிரசாத் வச்சுட்டாரு, ஆடியோ ரேஞ்சு வச்சு இன்றைக்கி என்ன கூப்பிட்டுக்காரு, ராஜனை கூப்பிட்டுக்காரு, இருக்கிற சபை எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துறாருல. இதுதான் அவர். ஏன்னா அவரோட மனசுக்கு ஒரு படம் ஜெயிக்கணுன்றார். அதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு மீது ஆணையாக சொல்ல நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் எண்ணங்களை மாற்றிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாரி எந்த படத்தையும் ஓடணும் படமை பார்க்க சொன்னீங்கன்னா சத்தியமாக நீங்கள் முன்னுக்கே வரமாட்டீங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற நிலவோடு இருந்தீங்கன்னா இந்த மகேசன் பாய் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அடுத்த படம் வேறு போட போகிறாரு. அதனால் ரொம்ப நேரம் பேச நேரம் ஆகும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யாரோ ஒரு ஆள் கூட இவரை போய் கதை சொல்லலாம், நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நல்ல கண்டு இருந்தால் தவமணி படம் அடுத்த எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. நேற்று கூட காலையில் ஃபோன் பண்ணேன், அடுத்த படம் பெருசாக பண்ணேன் பையன் வச்சுருந்தேன். அது சொன்னீங்கன்னா கதை நல்லது நானே சொல்லி அவரே டேரக்டர் வேணான்றேன். நான் ஓப்பனாக நீங்கள் டேரக்ஷன் பண்ணாதீங்க, படத்தை நடிங்க அப்படின்றேன். ஏன்னா ஒரே ஆள் 3 பண்ண முடியாதுங்க. நானே டேரக்டரு, நானே ப்ரொடியூசரு, நானே ஹீரோனா அவரால் முடியாது. படம் கண்ணனை எப்படி பண்ண முடியுங்க, அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் சரி நம்ம முதல் சாயம்பரத்தை சொல்லி எடுத்திருக்காரு. அவர் நம்ம எல்லோரும் பாராட்டுவோம். எல்லாம் ஒரு சாமனா சொன்ன மாதிரி எல்லோரும் போய் கொண்டு சேருங்க. ஏன்னா சினிமாவே அனுபவமே இல்லாமல் சினிமா வந்து எடுத்திருக்காரு. இதுக்கே நம்ம கை தட்டணும், இவரையே நம்ம பாராட்டணும். இவர் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னு கேட்டால் நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன். என்னென்னு திட்டுவேன், ஏமாந்தவன் சொல்லுவேன். ஆனால் ஏமாறது முன்னே நம்மள்கிட்ட பேசிட்டாரு. தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று இந்த 5இன் அர்த்தம் சிவனே. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய பேரண்டமும் அவரே. சிவனின் புகழ் பேச வீதியில் உலா வந்த நாடகத்தினை ஊருக்கே எடுத்துச் சொல்லும் படம் இது. எடுத்து வைப்பது சிவனாக இருந்தாலும் 8வது சிகரமாக மாற வேண்டும். இறையாய் உயிராய் நினைக்கும் மகேஸ்வரன் மகிமை பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் திரு தவமணி அவர்களை பேச அழைக்கிறோம். அருள்மிகு உவரி பிரம்மசக்தி அம்பாள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக இந்த மகேஸ்வரன் மகிமை என்ற திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து ஒரு லெட்டர் பேட் அடித்து, நான் பேசணும் நிறைய பேசணும், இருந்தாலும் அந்த அம்மா பேரை சொல்லிவிட்டு 4 லைன். நான் என் வாழ்க்கையில் ஒரு படம் எடுப்பேன், இவங்க இந்த ராஜன் சாரு, இந்த அன்பர் செல்வன் சாரெல்லாம் நான் பார்ப்பேன், அவங்க முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு ரைட்டு கிடச்சிருக்கே, அதே அந்த சிவனோட அருள் தான். இல்லைன்னா நான் அந்த மேடையில் வரவே முடியாது, எந்த காரணம் கொண்டு வர முடியாது. அது ஒரு சக்தி, அந்த பிரம்ம சக்தி. எல்லாரும் வணங்குற தெய்வத்தை ஏதாவது ஒரு வகையில், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தான், ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, நாம் வணங்குற தெய்வத்தை விடாமல் பிடிக்கணும். நாம் செய்கிறது, இன்றைக்கி நான் சாமிக்கு அதை பண்ணேன், இதை செஞ்சேன் சொல்லவே கூடாது. நாம் பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கணும், நாம் பாட்டு வணங்கிட்டு இருக்கணும். நாம் நினச்சது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் இந்த மேடையிலேருந்து நான் சொல்கிறேன், சின்ன வயசில் நான் என் பையனை வச்சு எடுத்த நடித்த கதாபாத்திரத்தை அவனுக்கு கொடுத்துருக்கேன். அவன்கிட்ட கேட்டேன், என்கிட்ட காசு இருக்குது, கடன் வாங்கல, 1 பைசா கடன் கிடையாது இன்னைக்கு வரைக்கும்.
அப்படித்தான் அந்த படத்தை எடுத்திருக்கு. அந்த அம்மா எனக்கு சக்தி கொடுத்துருக்கு. 24 வயசில் என் வயசை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எல்லாம் கொஞ்சம் மேக்கப்பில் தான் இருக்கேன். 74 வயசு. 1952 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பிறந்திருக்கேன். கணக்கை பார்த்துருங்க. எல்லாம் சொல்கிறலாம் மேக்கப் தான். ராஜன் ஐயா எப்படி இருக்காங்க? பலமாக இருக்காங்க. அவங்க இந்த இதில் டிவிலெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது உண்மை அப்படியே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்பாங்க எழுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஆள் அவங்க. சாரும் அப்படித்தான் அறிவுரை சொல்லுவாங்க பாருங்க. அவங்க குரூப்பில் நான் அதுக்கு பதிலே போட மாட்டேன். எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருவேன். எல்லாம் கேட்டுக்கிடுவேன், தெரிஞ்சுக்கிடுவேன். அவ்வளவு ஆழமான கருத்துக்கள், அவ்வளவு ஐடியா. இதை பண்ணு, இப்படி செய், அதை பண்ணாத, இதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வழி. நானும் அப்படித்தான் போனேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம், இந்த மாதிரி பிரசாந்த் ஸ்டுடியோவில் நான் பேசுவேன் நான் கனவுல கூட நினைக்கலைங்க. அதுக்கு அந்த சக்தி, அந்த பிரம்ம சக்தி தான் அந்த இதை கொடுத்துருக்கா. என் பையனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருந்தால் அவன் வரட்டும். எனக்கு இதில் நான் இன்னும் மேலே நடிக்கணுங்கிற ஆசையோ அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு படம் எடுக்கணும், அது பக்தி படமாக இருக்கணும். நான் நடிச்சிருந்தேன், அதில் பாராட்டு கிடச்சிது எனக்கு. 2 கேரக்டரில் இன்றைக்கு நான் நடிச்சிருக்கல, அன்றைக்கு நடிச்சிருக்கேன். 24 வயசில் நான் இதே தகப்பனார் கேரக்டரில் நடித்தேன். 31 வயசில் 25 வயசு பையனாக நடித்தேன். இப்போ 74 வயசில் 45 வயசு மனிதனாக நடிச்சிருக்கேன். இது நடிப்பு. சினிமாங்கிற உலகத்தை வச்சு முழுமையாக பேசுறதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது. ஏன்னா நான் அனுபவசாலியோ, அதில் எனக்கு ஒன்றுமே ஏது தெரியாது, இசட்டும் தெரியாது. ஏ டு இசட் தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. ராஜன் சார் எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க, எல்லா நடிகரும் அவங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கு இந்த மேடையில் அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த பிரம்மசக்தி அம்மாளுக்கும் அந்த சிவபெருமானுக்கு தான் நான் நன்றி சார். இப்படி நான் ஒரு மேடையில் என்ன பேசுவேன் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது அந்த தெய்வங்கள் தான். ஆனால் கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கேன், நிறைய போவேன். என் குடும்பங்களுக்கு தெரியும், என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும். அதை நான் என்ன ஒன்று நாங்கள் சொல்கிறதுக்கு நான் விரும்புவேன். நீங்களும் அதே மாதிரி பக்தியாக எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஒரு கல்லை வச்சு கொண்டா என்ன 1000 பேர் நாத்திகம் பேசுவான், நம்ம ஆத்திரம் அப்படி நடிக்கக்கூடாது. பிடிங்க, ஒரே படி வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில். அதுக்காக எல்லாரும் நடிகராகணும், எல்லாரும் போயிட்டு தான் முடியாது. ஜாதகம் இருக்கணும். எனக்கு அது இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வயசில் வந்திருக்கு பாருங்க. 24 வயசில் நடிக்க நினைச்சேன். டைலாக்லாம் நல்லா பேசுவேன். நாடகத்தில் நடித்த உடனே சொல்லுவான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏய் போப்பா சினிமாவுக்கு. நான் ஒரு கான்ட்ராக்ட் 24. ஏன்னா என்னை பற்றி ரொம்ப புகழ சொல்ல விட ஐயா பெரிய ஆளெல்லாம் பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சால் நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் கஷ்டத்தை சொல்லலாம், ஆனால் நான் பொய் சொல்லலை, உண்மைதான். எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது, சொல்லவும் மாட்டேன். ஜாலிக்கு பேசுவேன், நண்பர்களோட பேசுவேன், கிண்டலுக்கு பேசுவேன், கேலிக்கு பேசுவேன். என் வாழ்க்கையை பற்றியோ நடைமுறையை பற்றியோ பொய் எனக்கு வேண்டியதில்லை, பொய் வேண்டாம். 24 வயசில் நான் கான்ட்ராக்ட், பழைய காலத்து SSLC. 50 வருஷமாக தொழில் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு 74 வயசுலேயும் நான் கான்ட்ராக்ட். எனக்கு பின்னாடி 20 பேர் 25 பேர் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறேன். என் பிள்ளைல 3 பேரும் நல்லபடியாக இருக்காங்க. எல்லாம் செட்டில்டு ஃபேமிலி. கையில் கொஞ்சம் காசு இருக்குது, என்ன பட்ஜெட் ஆகும். அப்போ நான் அங்கே ஒருத்தட்ட போகிறேன். எனக்கு இங்கே ஒரு நண்பர் சேகர், அவரை மறக்க முடியாது, அவரும் கடவுள் மாதிரி, அவரோட ஃப்ரெண்டு சார். ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா எல்லா பாரத்தையும் ஏன் தலையில் தூக்கி வச்சுருக்காங்க எதுக்குன்னே எனக்கு தெரியல. நான் ஏன் தொழிலை பார்த்துட்டு இருக்கேன், இங்கே வருவேன், டப்பிங் கூப்பிடுவாங்க, வருவேன், இவங்க ஷூட் பண்ணுவாங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. கடைசியில் டைரக்டரு எல்லாம் போட்டிருக்காங்க. அது அதையும் நான் தாங்கிக்கிறேன், ஒன்றும் இல்லை. நான் சாப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன், சார் படம் எல்லாம் முடிச்சுட்டு பட் உங்கள் பேரை டைரக்டர் நீ போடாமல் என் பேரை ஏன் டைரக்டர் நீ போடுறீங்க, படம் நல்லா இல்லையோ அப்படின்னு கேட்டேன். அதையும் நான் என்ன நினச்சிட்டேன், அந்த சக்தி தான் பார்த்துக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நான் அதுதான் சொல்லுவேன். நான் நினச்சி இந்த படத்துக்குள்ளே வரவே இல்லை, படம் எடுக்கவே இல்லை. பையன்ட்ட மட்டும் கேட்டேன், எப்பா நீ நடிக்க அந்த கேரக்டர் பண்ணுறப்பா, சரி போடுங்க பூஜை ஆரம்பிங்க, கையில் காசு இருக்குது, கடன் இல்லை, பண்ணு. அதனால் அவங்க நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் இன்னொரு வேளை அந்த பிரம்மசக்தி அம்மாளோட ஒரு அனுக்கிரகம் இருந்து இந்த படம் ஓரளவுக்கு ஒரு சின்ன வெற்றி, எனக்கு பெரிய லாபம்லாம் வேண்டாம், வெற்றி கிடைச்சா நீங்கள் அவ்வளோ வரும் கலந்துக்கிடணும். இதே மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவில் நம்ம சக்தி முருகனை வச்சு நான் ஒரு மேடையை போட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நான் டைம் கேட்டு பேசுவேன், நீங்கள் எல்லாம் கேட்கணும். அப்போ இன்னும் உணர்ச்சி பூர்வமாக இருக்குன்னு சொல்லி இப்போ ராஜன் சார் முன்னாடியும் அன்பு செல்வன் சார் முன்னாடியும் இருந்து நான் அந்த பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அந்த இறைவனுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். உங்கள் கனவு நிஜமாகணும் நாங்களும்